இங்க ஒரு அம்மா தன்னுடைய பையன் சாப்பிட்றதுக்காக தர்பூசணி பழத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த பையனை அந்த தர்பூசணி பழத்தை அவங்க அம்மா சாப்பிட சொல்றாங்க. அந்த பையனும் உடனே ஓடி அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கே தெரியாம அந்த தர்பூசணி பழத்தோட விதை ஒண்ணு அந்த பையனோட வயிற்றுக்குள்ள போய் அந்த விதை வயிற்றுக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த பையனும் போய் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த பையன் காலையில ஸ்கூல் போறதுக்காக எந்திரிக்கிறான். அந்த பையனை சுத்தி அந்த தர்பூசணி பழத்தோட இலை இருக்கு. அந்த இலையவும் அந்த பையன் பார்க்காம அப்படியே நேரா குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில் பார்க்குறான். அவனுடைய மூக்கில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி இழுக்கிறான். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி பழத்தோட கொடி தாங்க அது. இதை பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அந்த தர்பூசணி பழத்தோட கொடி ரொம்பவே வேகமாக வளர ஆரம்பிக்குது. அங்கே படித்து கொடுக்கக்கூடிய அந்த டீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி கொடியில் தடுக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. டீச்சர் இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த பையனை அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த பையனும் உடனே வெளியில இதை பத்தி யோசிச்சுன்னு இருக்கான். அந்த பையனோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பையனுடைய மூக்குலையும் காதுலையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீளமா அந்த தர்பூசணி பழத்தோட கொடி வளர்ந்துருக்கு. இதை பார்த்த அவங்க அம்மா மூக்குல இருக்கக்கூடிய ஒரு கொடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பையனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அது ரத்தம் இல்லைங்க, அந்த தர்பூசணி பழத்துடைய யூஸ் தாங்க வந்திருக்கு. அதையும் அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சி குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பையனுடைய அம்மா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டின்னு பெரிய ஒரு கத்தரிக்கோல் எடுத்து அந்த தர்பூசணி பழத்துடைய கொடி எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியும் ரொம்பவே வேகமாக வளர்ந்துன்னே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு வாழை எடுத்துன்னு வராங்க அவங்க அம்மா. இதை பார்த்ததும் அந்த பையன் என்னடா அம்மா இந்த கொடியை வெட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய மிஷினை கொண்டு வராங்களே அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிளாஸில் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சிருக்காங்க. இந்த பையனும் போய் அந்த ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறாங்க. அந்த ரன்னிங் ரேஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பையன் தர்பூசணி பழம் மாதிரியே அந்த பையனும் உருண்டு போய் அந்த ரேஸில் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த ரேஸில் தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றதால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் ரொம்பவே ஜாலியாக அந்த பையனும் விளையாடினே இருக்கான். அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒரு ஊஞ்சல் ஆடினே இருக்கும்போது அந்த ஊஞ்சல்ல இருந்து அந்த பையன் பறந்து போய் ரொம்ப தூரத்துல கீழே விழுந்து உடஞ்சி செதறி போயிடுறான். அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் அதை பார்த்துட்டு அந்த தர்பூசணி பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த சூப்பரான ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு சேரும்.